அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சந்தோஷ் நம்பிராஜன். இன்று நாம் பார்க்க போவது கிவ் அண்ட் டேக் பாலிசி என்று சொல்வார்கள். அது சரியானது அல்ல. கிவ் அண்ட் டேக் என்பது கொடுத்து எடுங்கள் என்று தமிழாக்கத்தில் சொல்லலாம். எடுப்பது என்பது முற்றிலும் தவறானது. தெரியாமல் எடுத்தால் திருட்டு, தெரிந்து எடுத்தாலும் அவர்களுக்கு மனசுக்குள் ஏதோ ஒன்று இருக்கும். உங்களுக்கு பிரியப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களை கேட்டுவிட்டு எடுக்கிறார்கள் என்றால் மனதிற்குள் உங்களுக்கு கொடுப்பதற்கு விருப்பமில்லை, ஆனால் வேறு வழி இல்லை, கொடுக்க வேண்டும் என்போது நீங்கள் அரை மனதுடனோ அல்லது கொடுக்க மனமில்லாமலோ கொடுத்து விடுகிறீர்கள். அதனால்தான் கிவ் அண்ட் ரிசீவ், கொடுத்து பெறுங்கள். விலை மதிக்க முடியாத, விலை சொல்ல முடியாத அன்பை, பாசத்தை, நேசத்தை, கருணை அனைத்தையும் கொடுங்கள். இதை எப்படி அளப்பது, எப்படி விலை வீசுவது? கிலோ கணக்கிலா, லிட்டர் கணக்கிலா? நீங்கள் கொடுக்க கொடுக்க பல்மடங்கு பெருகி உங்களுக்கு மீண்டும் வரும். எப்படி மழை துளிகள், மலைகள் மண்ணில் கொடுக்கிறது, மண் தனக்குள்ள இருந்த விதைக்கு உயிரை கொடுக்கிறது, விதைகள் தனக்குள் இருந்த உயிரை மரமாக கொடுத்து காய் கனிகளை கொடுக்கிறது, மரம் மீண்டும் மழை மேகங்களை கொடுக்கிறது. இது ஒரு சுழற்சி. அதுபோல நீங்கள் கொடுப்பது நேரடியாக அவர்களிடமே எதிர்பார்க்காதீர்கள். மழை மண்ணிடமிருந்தா எதிர்பார்க்கிறது? மண் விதையிடம் இருந்து எதிர்பார்க்கிறதா? இல்லையே. விதை மரத்திடமிருந்து திரும்ப என்ன எதிர்பார்க்கும்? அல்லது மரம்தான் மேகத்திடமிருந்து மீண்டும் தான் கொடுத்ததை எதிர்பார்க்குமா? எதிர்பார்ப்புடன் கொடுத்தால் அது வியாபாரம். எதிர்பாராமல் கொடுங்கள். சரி, நீங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள், ஆனால் அங்கு எந்தவித மாற்றமும் இல்லை என்றால் என்ன செய்வது? உதாரணத்திற்கு, பாலைவனத்தில் நீங்கள் பயிரிடுகிறீர்கள், தண்ணீரை எக்கச்சக்கமாக கொடுக்கிறீர்கள், உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கவில்லை. தவறு பாலைவனத்திடம் இல்லை, நம்மிடம்தான் உள்ளது. கொடுக்கும் இடத்தை மாற்றிக் கொடுங்கள். வறண்ட பூமியில் தண்ணீரை செலுத்துங்கள். நிச்சயம் அதில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர்கள் விழித்தெழும். அதனால் உங்களுக்கு இருப்பதை கொடுங்கள், இயன்றதை கொடுங்கள். நிச்சயம் உங்களுக்கு திரும்பி கிடைக்கும். அதுதான் இந்த பிரபஞ்ச தத்துவம். ஒரு நாளில் நீங்கள் எவ்வளவோ கொடுக்க முடியும். கொடுப்பது என்பது பணம் மட்டுமல்ல, பொருள் மட்டுமல்ல. ஒரு பாராட்டு என்பதே கொடுப்பதுதான். ஒரு கைதட்டல் கொடுப்பது, ஒரு நலம் விசாரிப்பது கொடுப்பது, ஒரு அக்கறை கொடுப்பது. நீங்கள் தெய்வத்திற்கு காணிக்கை கொடுக்க வேண்டும், படையலிட வேண்டும் என்பதை எல்லாம் விட முக்கியம் இந்த உலகத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். கடவுள் படைத்த இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு நீங்கள் கொடுத்தால் அது கடவுளுக்கே கொடுப்பது போல அல்லவா? சரி, இன்று இப்போதிலிருந்து, இதை கேட்ட இந்த தருணத்தில் இருந்து நீங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள்? பணம் பொருளை அப்பாற்பட்டு உங்கள் பிரியப்பட்டவர்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்க போகிறீர்கள்? ஒரு சின்ன பாராட்டு உங்கள் குழந்தையை இன்னும் மகிழ்விக்கும். ஒரு அன்பும் அக்கறையும் உங்கள் பெற்றோர்களை மகிழ்விக்கும். ஒரு சின்ன கருணை, கரிசனம் உங்கள் தோழி, காதலி, மனைவியை உற்சாகமூட்டும், புன்னகைக்க வைக்கும். எதிரில் வரும் சக மனிதனுக்கு வைக்கக்கூடிய ஒரு வணக்கமோ, ஒரு நலம் விசாரிப்போ அவர்களை நீங்கள் மதிக்கிறீர்கள் என்று அவர்கள் மனதில் எண்ண வைக்கும். இப்படி
இதை கேட்ட பிறகு செயலில் இறங்குங்கள். இப்பொழுது தொடங்குங்கள். உங்கள் கொடுப்பதற்கு கணக்கே இல்லை, ஆனாலும் ஒரு கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். எதிரில் வருபவர் தெரிந்தவர் தெரியாதவர்களிடம் ஒரு புன்னகையை செலுத்துங்கள், ஒரு வணக்கத்தை வையுங்கள், ஒரு பாராட்டை செய்யுங்கள். இதை செய்யும்போது பல்கி பெருமடங்கு இந்த பிரபஞ்சம் மீண்டும் உங்களுக்கு அளிக்கும். நீங்கள் கொடுப்பதைத்தான் நீங்கள் பெறுவீர்கள். முயற்சித்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நான் தமிழன் சந்தோஷ் நம்பிராஜன்.